Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி நிறைய டிஸ்ட்ரிக்டில் 3ஆம் திருப்புதல் தேர்வு வந்து இனி தான் நடக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பப்ளிக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழுக்கு வந்து 3ஆம் திருப்புதல் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஓவரால் அப்லோட் பண்ணி ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய 1 மார்க் கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் 1 மார்க் வந்து பின்வரும் முறையானத்துடன் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் இ. ரெண்டாவது சிரித்து சிரித்து பேசினா இத்தொடர் பார்த்தா டேஸ் காரணம் அடுக்கு தொடர் ஊவகைன்னு சொல்லுவோம். கடல் டேஸ் வகை சங்குகளை தந்த 3 வகையான சங்குகளை தருகிறது. தமிழில் உள்ள சிற்றிலக்கிய வகை எண்ணிக்கை 96 வகை சிற்றிலக்கியன்னு சொல்லுவோம். அதுக்கு 96 வகை சிற்றிலக்கிய எண்ணிக்கை தமிழ் ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின், கேட்காத கொஸ்டின். ஆப்ஷன் இ தான் கம்பேர் பண்ணுறோம். வேர்க்கடலை மிளகாய் வகை மாங்கொட்டை குறிக்கும் பேர் மணி வகை, இது நமக்கே தெரியும். அடுத்து 6வது கொஸ்டின் புக் பேக்கில் இருக்க ஆப்ஷன் ஆ தான் மேட்ச் பண்ணுறோம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறி இனமொழி விடை. அதாவது ஒரு கேட்கறதுக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்தா மேட்சபிளாக கதைக்கு எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியும். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டோம், அந்த கொஸ்டினுக்கான பார்த்தா மேட்சபிளான ஆன்சர் சொன்னால் அது இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. கோசல நாட்டி கொடை இல்லாததுக்கான காரணம் அங்கே வறுமை இல்லாதால். இது நிறைய டைம் கேட்டேன். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் போல நெறியோடு நின்று காவல் காப்பவர். ஆப்ஷன் இ. வீட்டை துடைத்து சாயம் அடித்து இவ்வடி குறிப்பிடுவது இடையாறது அறப்பணி செய்தல். ஆப்ஷன் இ. பூக்கு குவித்து பூவோடு புரிவோடு காக்க என்று கருணையான் எலிசபெத்துக்காக. ஆப்ஷன் ஆ. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டோம். 11 1 மார்க்கில் 8 1 மார்க் வந்து புக் பேக்கில் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து இப்பாடல் இடம்பெற்றதும் கம்பராமாயணம். அதே கேட்காத கொஸ்டின் வெண்மை அப்படின்னா அறியாமை. ஆப்ஷன் இ. இப்பாடல் எந்த நாட்டின் சிறப்பை எடுத்துக்கணும்? கோசல நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பாடல் அடியதுக்கு என்ன உண்மை இல்லை, 2வது எழுத்து ஒன்று அடி உண்மை இல்லை வெண்மை இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ ஓவராக 15 ஒரு மதிப்பெண் இல்லை, 11 பார்த்தீங்கன்னா 11 ஒரு மதிப்பெண் விளையாடும். 11 12 மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. வினாமை திலக்கம் இப்பாலஸ் பருவக்காற்று குறிப்பு வருகிறதுல கேட்காத கொஸ்டின். இரடிப்பம்மல் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. செய்கு தம்பி பாவலன் கேட்டிருக்காங்க. கரும இல்லா தொடர் பொருள். ஸோ கொஸ்டின் நம்பர் 17 20 இது கேட்காத கொஸ்டின். செயலின முடிவுகளை கண்டிப்பாக எழுதலாம். கலைச்சொற்களும் கேட்காத கலைச்சொற்களாக தான் கேட்டிருக்காங்க. பகுபதூர்களுக்கும் கண்டிப்பாக தனிந்தது தனி இத்து இந்த பிராக்கெட்டில் போட்டு தா வந்து பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஆ, தூ வந்து இத்து கூட்டல் ஊ. அப்போ தனி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ அப்படின்னு சொல்லும்போது பெயரச்ச விதின்னு சொல்லக்கூட வினையச்ச. தனிந்தது அப்படின்னு சொல்லும்போது தூ வந்து வினையச்ச விதினா. நிறுத்தற்குரிய கண்டிப்பாக எழுதலாம். கீழ்கரும் தொடர்களை பார்த்தீங்கன்னா கருப்பொருளை திருத்தி எழுது கண்டிப்பாக எழுதக்கூடியதான். மரபு தொடர்களை பொருள் இருந்ததுன்னா மணக்கோட்டை கண்ணும் கருத்து. மணக்கோட்டைனா ரொம்ப ஓவர் இமேஜினேஷன் இருக்குது. கண்ணும் கருத்து நம்ம ஒரு செயலை கண்ணும் கருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் பெருமொழி சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லும் எளிமையான தண்ணீர் குடி தயிர் ஆகிய தொகை பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் விரித்தல். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோலை காற்று மின்விசிறிக்காக பேசி இது நிறைய டைம் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா பேசேஜ் காமெண்ட் சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலர்புகு வாயில் அடைப்பு கடுவர் வருவே உள்ளது வினவதி ஏன். இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணி படிச்சுங்க. அடுத்த 3 மதிப்பெண்கள் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணத்தை நமக்கு பொருந்த குரல் வழி விளக்குக. எவையெல்லாம் அறியன் என்று கருணையான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா புகா நிலத்தோட தீவக நிலம் எதிர்பார்த்த கொஸ்டின் தான். அலையிடுது கண்டிப்பாக எழுதலாம். தமிழகங்கள் அடுத்த 5 தமிழகங்கள் இது எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்னு சொல்லி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுங்க. அதில் கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் வந்துருக்கு பாருங்கள். மாணவன் நிலையை நாம் பின்பற்றிய அரங்களையும் அதனால் ஏற்படும் நன்மையை அட்டவணைப்படுத்துக. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் மறந்துவிட்டேன். தெருக்கூத்து அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது முதல்ல தலைப்பு கொடுத்துட்டு அதில் முக்கியமான வார்த்தைகளை தமிழ் சொற்களஞ்சியம் எழுதி அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் 8 மதிப்பெண் வினாக்களும் இது வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லாமல் கேட்காத கொஸ்டின் நிறைய நாட்டுப்புற விளக்க விடுது. இதெல்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 45வது கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக 43லே இது கேட்கக்கூடியதான். ஆனால் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லாத கேட்டிருக்காங்க. இருந்தாலும் முக்கியமான கொஸ்டினாக தான் இருக்குது. அது பாய்ச்சல். எப்போவுமே நீங்கள் அன்னமையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கற்கை நன்றி அதே மாதிரி கொஸ்டின் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டைம் வந்து பாய்ச்சல் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். அனுமன் நாட்டம் பாய்ச்சல் கண்டிப்பாக பண்ணிடணும். அதே மாதிரி நிகழ்வு கலையை தொகுத்து அறிக்கிறது அதில் வந்து பார்த்து கொடுத்துருக்கிறது இதுவும் கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 பொதுக்கட்டுரையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சாலை விதிகளும் அதுக்கப்புறம் வந்து உழவு தொழில். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஓவராலாக ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஈஸியும் கிடையாது கஷ்டமும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மெத்தடில் தான் பப்ளிக் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக
ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அழகாக சைட் ஹெட்டிங் போட்டு முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி ஒரு குறிப்பு சட்டம் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணி குறிப்பு சட்டம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக 3 மெத்தடில் போட்டிருப்போம். ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் எக்ஸாம். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். பேராகிராஃபி எல்லா கான்செப்டையும் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வரும். ஸோ ஈஸியாக எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. தேங்க்யூ ஆல்.